அதிகாலை பனிவாடை காற்றே, கொஞ்சம் மெதுவாக பணிவாக ஈசு. எங்கள் அருந்தேவன் மரிமைந்தன் இறந்தாரம்மா, அந்த மனுவேலன் மகராஜன் வளர்ந்தாரம்மா. பதம் தேடியே வெல்ல தீண்ட தெண்டல் காற்றே, அதிகாலை பனிவாடை காற்றே, கொஞ்சம் மெதுவாக பணிவாக வீசு. எங்கள் அருந்தேவன் மரிமைந்தன் இறந்தாரம்மா, அந்த மனுவேலன் மகராஜன் வளர்ந்தாரம்மா. பதம் தேடியே வெல்ல தீண்ட தெண்டல் காற்றே, அதிகாலை பனிவாடை காற்றே. மகிழ்கின்றது ஆனந்த மழை நீரில் நனைகின்றது, ஆறுயிர் எழில் கண்டு மகிழ்கின்றது, ஆதவன் முகம் கண்டு மலர்கின்றது. மணி மாளிகை இடம் தரவில்லையோ, தொழுவத்திலே எங்கள் தவமுல்லையோ. பதம் தேடியே வெல்ல தீண்ட தெண்டல் காற்றே, அதிகாலை பனிவாடை காற்றே, கொஞ்சம் மெதுவாக பணிவாக வீசு. கரங்களை தட்டி பூமுகம் புதுவாசம் கமழ்கின்றது, பார்க்கின்ற விழிவாசல் தொழுகின்றது, தாமரை தரை மீது அவழ்கின்றது, ஆதியில் அருள் ஜோதி எழுகின்றது. விடிகாலையே அவர் விழியோரமே, விதியாவுமே அவர் விளையாடலே. பதம் தேடியே வெல்ல தீண்ட தெண்டல் காற்றே, அதிகாலை பனிவாடை காற்றே, கொஞ்சம் மெதுவாக பணிவாக வீசு. எங்கள் அருந்தேவன் மரிமைந்தன் இறந்தாரம்மா, அந்த மனுவேலன் மகராஜன் வளர்ந்தாரம்மா. பதம் தேடியே வெல்ல தீண்ட தெண்டல் காற்றே, அதிகாலை பனிவாடை காற்றே, கொஞ்சம் மெதுவாக பணிவாக வீசு. ஆமென். அல்லேலூயா. ஒரு அற்புதமான பாடல். 1996ஆம் ஆண்டு நாம் அனைத்து சபை கீத ஆராதனையிலே முதல் முறையாக பாடின பாடல். அற்புதமான ஒரு பாடல். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வரவேற்கிறேன். ஆமென். we are in Christmas season. Hallelujah. அவன் எப்போவுமே நவம்பர்லேருந்து இந்த கிறிஸ்மஸ் சீசன் ஆரம்பிக்கிறது.
அது இயற்கை நம்மோடு ஒத்துழைக்கிறது. ஒரு மாதிரி ஒரு குளிர்ந்த காற்று வீசுகிறதை உணர முடிகிறது. ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லை. முன்னாடி நான் கேரள் போகும்போதெல்லாம் ஸ்வெட்டர் போட்டுட்டு தான் போவேன். இப்போ ஷர்ட் போட்டு போகிறதே பெரிய வெக்கையாக இருக்குது. அந்த மாதிரி கிளைமேட் என்ன செஞ்சுருக்க மாறி இருக்குது. ஆனால் ஒரு மாதிரி ஒரு குளிர்ந்த காற்று வரும்போது அது கொண்டல் காற்று அல்ல, தென்றல் காற்று. அல்லேலூயா. கொண்டல் காற்று வீசுகிற வாழ்க்கையிலே ஒரு தென்றல் காற்று வீசுகிறது. கொண்டல் காற்றுனா புயல் காற்று. ஆமேன், ஈரோக்கிளி தான். ஆனால் தென்றல் வீசுகிறது. தென்றலை நம்பி போனார்கள், ஆனால் கொண்டல் வந்தது. கொண்டல் காற்று வீசியது. ஆனால் கொண்டலையே நம்பி வாழ்கிறவர்களுக்கு தென்றலும் வீசும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இந்த கிறிஸ்மஸ் சீசன்ல we are seeing here many kinds of stars. Hallelujah. Somebody asking the question, million question. ஸ்டாரை கிறிஸ்தவங்க போடலாமா, யூஸ் பண்ணலாமா? இது பெந்தகோஸ்தே கிறிஸ்தவர்களுக்கும் ஸ்டாருக்கும் என்ன சம்பந்தம்? நான் போன 12ஆம் தேதி 10 நாளைக்கு முன்னாடியே இந்த ஸ்டாரெல்லாம் உள்ளே போட்டுட்டேன். ஏன்னா அன்னைக்கு எல்லா போதகர்களும் வருவாங்க, அவங்க என்ன கமெண்ட்ஸ் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னா. பல தரப்பட்ட போதகர்கள் மாவட்டத்தின் 10 தாலுகாக்களிலும் இருந்து வந்தார்கள். அதில் யார் என்ன கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் அதுக்கு முதல் நாள் இந்த ஸ்டாரெல்லாம் ப்ரைஸில் இந்த ஸ்டாரை சென்னையிலேருந்து வாங்கி அனுப்பியிருந்தா போட்டேன். ஆனால் யாரும் பேச துணியவில்லை. அதில் ஒருத்தர் மட்டும் சொன்னார், இவ்வளோ ஸ்டார் போட்டிருக்கீங்களே, எனக்கு 2 ஸ்டார் தரக்கூடாதா அப்படின்னா. உங்களுக்கு தரதுக்காக நான் வாங்கி போட்டிருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த ஸ்டார் போடுகிற கலாச்சாரம் நமக்கு தேவையா? ஒரு பெந்தகோஸ்தே கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்மஸே தேவையா? மில்லியன் கொஸ்டின். கிறிஸ்மஸ் தேவையா அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய சபைகள் இது ஒரு முட்டாள்கள் கொண்டாடுகிற பண்டிகைங்கிறாங்க. த ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபூல்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ ஸ்டார் ஒரு ரம்பா என்கிற தேவதையின் வெளிப்படுத்துறது தான் ஸ்டார் அப்படிங்கிற. இப்போ பொதுவாக ஒரு ஃபெமிலியராக இருக்கிறவங்கள எப்படி கூப்பிடுறாங்க? ஸ்டார். கிரிக்கெட் ஸ்டார், அப்புறம் சினி ஸ்டார், அப்புறம் இப்படி நிறைய ஸ்டார். சூப்பர் ஸ்டார் இருக்கிறாங்க, சுப்ரீம் ஸ்டார் இருக்கிறாங்க. இப்படி நிறைய ஸ்டார்ஸு மனுஷன் வச்சுருக்கிறான். அது மாதிரி ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கணும்னா அதுக்கு என்ன ஹோட்டல்? ஸ்டார். எல்லாம் ஸ்டார் தான். ஸ்டார் ஹோட்டல். அதில் ஒவ்வொரு கிரேடு இருக்குது இல்லையா? 5 ஸ்டார் ஹோட்டல் அப்படியெல்லாம் கிரேடு இருக்கிறது. அப்போ ஸ்டாருங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் வேர்டாக இருக்கிறது. அருமையானவர்களே, கிறிஸ்தவர்கள் பெந்தகோஸ்தே கிறிஸ்தவர்களும் சரி, கிறிஸ்மஸ் வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டாரை தொங்க விடுகிறது அது பழங்காலத்து வழக்கம். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் இருந்த வீட்டில் நான் இல்லை, இந்த மாதிரி ஸ்டாரும் இல்லை. என்ன பண்ணுவாங்கன்னா, மூங்கில் அப்படி வளைத்து அதில் கலர் பேப்பரை ஒட்டி நடுவில் ஒரு கம்பு வச்சுருப்பாங்க. அதில் நம்ம மெழுகுதிரியை ஏற்றி வைத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு ஞாபகம் இருக்குது, 4 மணிக்கு நான் அந்த ஸ்டாரில் மெழுகுதிரியை வச்சுட்டு ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க, ஒரு நாதி இருக்காது. ஆனால் எனக்குள்ள, நான் சின்ன வாலிபன், 14-15 வயசு இருக்கும், ஒத்தைக்கே ஒரே ஒரு வெடி எனக்கு கிடைச்சிது. ஒரே ஒரு வெடி. குளித்து நல்ல ஒரு வேஷ்டி சட்டையெல்லாம் கட்டிட்டு எங்கள் அம்மா எழுப்பி விட்டாங்க, டே எனக்கு கிறிஸ்மஸ் நம்ம எல்லாம் சர்ச்சுக்கு போனோம். அந்த ஒரு வெடியை வெடிச்சிட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாரில் அந்த மெழுகுதிரியை வச்சு அது எப்படா அணையும்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அணையும் போது என்ன ஆயிரும் தெரியாத, தீ பிடிச்சி ஸ்டாரு நாராக போயிடும், எரிஞ்சு போயிடும். அதனால் அது அணையிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும்? அணைச்சிடணும், ஊதி அணைக்கணும். அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது அந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்குள்ளே வருகிறது. அதன் பிறகு நான் இந்த ஊருக்கு வந்தபோது நிறைய ஸ்டார் போடுற பழக்கம் வந்தது.
ஒரு முறை நம்முடைய சபையில் 66 ஸ்டார் போட்டோம். நல்ல வேளை 666 போடலை. அப்போ இன்னைக்கு இதெல்லாம் ஒரு கொஸ்டினாக இருக்கிறது. சிலர் நாங்கள் ஸ்டாரெல்லாம் கட்ட மாட்டோங்க, இதெல்லாம் ஒரு, அதாவது கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து நம்முடைய பண்டிகை அல்ல. டிசம்பர் 25 அது ரோம எம்பையர், ரோம பேரரசுடைய ஒரு பண்டிகை. அதில் கான்ஸ்டைன் என்கிற அரசன் யுத்தத்திற்கு போகும்போது அவன் ஒரு சிலுவை காட்சியை பார்த்து ரட்சிக்கப்படுகிறான். அல்லேலூயா. இந்த ரோம பேரரசன். அப்போ அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்கிறான், அம்மா இப்படி ஒரு காட்சியை பார்த்தேன் யுத்தத்துக்கு போகும்போது. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, இது யாரும் இல்லை, இயேசு சிலுவையின் உனக்கு தோன்றி இருக்கிறார். அவங்க ஒரு கிறிஸ்தவங்க. அவங்க சொன்னாங்க, நீ உன்னுடைய எல்லா ஆயுதங்களிலும் சிலுவை கிராஸை போட்டுட்டு யுத்தத்துக்கு போ, நீ வெற்றி அடைவாய் அப்படின்னாங்க. அதே மாதிரி அவன் போராடமெல்லாம் வெற்றி அடைந்தான். இப்போ கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பண்டிகை வேணும். இது எப்போ நடக்குது? கிறிஸ்துவுக்கு பிறகு 300லேருந்து 350க்குள்ள. அது வரை கிறிஸ்துமஸ்னால என்னன்னு யாருக்கும் தெரியாது. இயேசு கிறிஸ்து பிறப்பை கொண்டாட வேண்டும் என்று வசனமும் இல்லை, அவர் சொல்லவும் இல்லை. அப்போ ஏன் பாஸ்டர் சொல்லாததை செய்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு தான் இந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. அவன் என்ன பண்ணான், ஒரு ஃபெஸ்டிவல் வேணும்ட்டு அது சூரிய கடவுளுக்கு கொண்டாடுகிற, சூரிய கடவுளை கொண்டாடுகிற பண்டிகை தான் டிசம்பர் 25. அப்போ என்ன பண்ணிட்டான், இப்போ இவனும் கிறிஸ்தவன் ஆயிட்டான். யாரு? அந்த ரோம சக்கரவர்த்தி, ரோம பேரரசன். இப்போ என்ன பண்ணணும், ஒரு புது பண்டிகையை கொண்டு வரணும். அதனால இவன் என்ன யோசிச்சா, ஒரு கல்லில் 2 மாங்க அடிக்கலைன்னு சொல்லி அந்த டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் சொல்லிட்டான். அல்லேலூயா, ஆமென். அன்றிலிருந்து கிறிஸ்து பிறந்ததுக்கு 350 வருஷத்துக்கு பிறகுதான் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை அதிகமாய் கொண்டாடப்படுகிறது. அதில் வருகிறதான் இந்த ஸ்டாரு, கிறிஸ்மஸ் ட்ரீ, சாண்டா கிளாஸ், இந்த மாதிரி நிறைய டெக்கரேஷன், இதெல்லாம் அதிலிருந்து தோன்றினது. ஆனால் அந்த டிசம்பர் 25 சூரிய கடவுளுக்கு பண்டிகை எடுத்தல். அதாவது அந்த காலத்தில் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரத்தையும் படைப்புகளை வணங்கி கொண்டிருந்தாங்க. அதில் தான் அந்த டிசம்பர் 25 அவங்க சூரிய கடவுளை வணங்குவாங்க. இப்பவும் நம்ம தமிழ்நாட்டில் என்னைக்கு வணங்குறாங்க? தைப்பொங்கல். தைப்பொங்கல் என்னது? சூரிய கடவுளை வணங்குறதான் தைப்பொங்கல். நம்ம மறுநாள் பொங்கல் வச்சு எல்லாத்துக்கும் பொங்கல் விட்டுருவோம், அதை மட்டும் வாங்கி தின்னுக்கிறோம். அல்லேலூயா. அப்போ யாரும் கொஸ்டின் எழுப்புறதில்ல. ஓகே. இப்போ என்னாச்சு அப்படின்னா, அந்த பண்டிகை மருவி இப்போ உலகத்திலே அதிகமாக செலிப்ரேஷன் பண்ணுற பண்டிகை சொல்லுங்க, கிறிஸ்மஸ். அப்போ அந்த கிரைஸ்ட் மாஸ்னா ஒரு பெரிய கூட்டம். அப்போ மாஸ் ஆக்கிட்டாங்க அந்த பண்டிகையை. ஏன்னா அந்த காலத்தில் ரோம எம்பையர், ரோம பேரரசு வந்து உலகத்தில் பெரியது. அதனால் அவன் டிக்ளேர் பண்ண அந்த பண்டிகை மாஸ் ஆயிடுச்சு. அதிலிருந்து ரோமாபுரியிலிருந்து ரோமன் கேத்தலிக் ஆரம்பிக்கிறது. ரோமன் கேத்தலிக்கு இன்னும் ஒருபடி மேலே போய் நிறைய பண்டிகைகளை உள்ளே கொண்டு வந்து அந்த ரோமன் கேத்தலிக் வந்து கிறிஸ்துவனுடைய பிறப்பையும் உயிர்த்தெழுதலையும் மிஞ்சி சிலை வணக்கத்துக்குள்ளே போயிட்டாங்க. இப்படி நிறைய சரித்திரங்கள் இருக்கிறது. இப்போ சரித்திரத்தை சொல்லிட்டு போனால் செய்தியை கொடுக்க முடியாது. நீங்களும் ஷார்ப்பாக 12க்கு முடிக்க எதிர்பார்ப்பீங்க. சரி, கிறிஸ்மஸ் சீசனாக இருக்கே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவேன்னு அட்ஜஸ்ட் பண்ண மாட்டீங்க. சரி, ஓகே. இப்போ இன்ட்ரடக்ஷன் இன்னும் இருக்குது. இன்ட்ரடக்ஷன் இன்னும் இருக்குது. இப்படி வந்த கலாச்சாரத்தில் ஒன்று தான் என்னது? இந்த ஸ்டார். இப்போ ஸ்டாருக்கும் ஆண்டவருக்கும் என்ன சம்பந்தம், ஸ்டாருக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத வேதவசனத்திலிருந்து ஒரு கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம், வசனத்தை எனக்கு கொஞ்சம் வேகமாய் வாசித்து ஒத்துழையுங்கள். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16வது வசனம். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். ஓ, நல்ல ஹல்லேலூயா.
ஆமென். இந்த வார்த்தையை டேவிட் சொல்லல, அல்லது யாரோ ஒரு ப்ராப்பர்ட் சொல்லல. யார் சொன்னது? ஜீசஸ் டோல்ட். என்ன சொன்னாரு? ஐ ஆம் த மார்னிங் ஸ்டார் அப்படின்னாரு. இன்னைக்கு உள்ள செய்தியின் தலைப்பு விடிவெள்ளி நட்சத்திரம். அல்லேலூயா. ஆமென். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். அப்படின்னா நீங்க ஸ்டாரை பார்க்கும்போது இயேசுவை பார்க்க கூடாது. அப்ப இயேசு என்ன சொன்னார்? நான் யாரு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தன்னை யார் என்று இன்ட்ரோடியூஸ் பண்றாரு ரெவலேஷன்ல? அதான் மார்னிங் ஸ்டார், விடிவெள்ளி நட்சத்திரம். ஜீசஸ் இஸ் a மார்னிங் ஸ்டார், விடிவெள்ளி நட்சத்திரம் என்று தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றார். ஆகவே நம்ம ஸ்டார்ல ஜீசஸ பார்க்கல, ஸ்டார்ல கொஞ்சம் அழகத்தான் பார்க்கிறோம். அல்லேலூயா. we are not worship the star. நம்ம ஸ்டாரை என்ன பண்ணல, வணங்கல. ஆனா ஜீசஸே சொல்லி இருக்கிறாரு, நான் யாரு? நான் விடிவெள்ளி நட்சத்திரம் என்று இயேசு சொன்னார். அது இந்த நிறைய ஸ்டார் ஏழியா சொன்னல, அதுல இயேசு வந்து மார்னிங் ஸ்டார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆமா, நிறைய பேர் சூப்பர் ஸ்டாரா இருக்கிறாங்க. இயேசு சூப்பர் 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 ஸ்டார். ஆமென் சொல்லுங்க. அவருக்கு இணைய அந்த உலகத்தில் எந்த ஸ்டாருமே கிடையாது. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இப்ப நட்சத்திரங்களும் தேவனும், காட் வெர்சஸ் ஸ்டார், காட் வெர்சஸ் ஸ்டார். பாருங்க, ஆதியாகமம், நான் வேகமா போறேன் பாருங்க, 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஜெனிசஸ், ஆதியாகமம் 1:15. விரிவிலே கடவது என்றார், அது அப்படியே ஆயிற்று. ஹல்லேலூயா. தேவன் நட்சத்திரங்களை உண்டாக்கினார். ஆமென் சொல்லுங்க. God என்ன, எத்தனாவது வசனத்தை வாசிங்க? ஆமா, அந்த சுடர்கள் என்று சொல்லுகிறார். தேவன் நட்சத்திரங்களை என்ன செய்தார்? ஆமா, நட்சத்திரங்கள்னே வருமே. சிறிய சுடரையும் சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எதை உண்டாக்கினார்? நட்சத்திரங்களை. God created star. அல்லேலூயா. அது தன்னால என்ன செய்யல, உருவாகல. அப்ப ஆண்டவர் நட்சத்திரங்களை என்ன செய்தார்? உண்டாக்கினார். அப்ப தேவன் நட்சத்திரங்கள் மேல எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார் நீ பாருங்க. ஆமென். எப்படி இந்த மனிதனை உண்டாக்கினாரோ அதே போல தேவன் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அல்லேலூயா. ஆமென். அப்புறம் சங்கீதம் 147:4 வேதம் சொல்லுகிறது, அவர் ஆமென் நட்சத்திரங்களை என்ன செய்கிறார்? லெக்கத்தை எண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க. நட்சத்திரங்களின் லெக்கத்தை எண்ணுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒருவேளை பொழுது போகலன்னு வச்சுக்கோங்க, இந்த நட்சத்திரங்களை எண்ண ஆரம்பிச்சிருவார் போல் இருக்கு. அருமையானவர்களே, நிறைய சயின்டிஸ்டுகள் நட்சத்திரங்களை எண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கவுண்டிங் சொன்னாங்க. ஒவ்வொரு நாளும் அது என்ன செய்து கொண்டே இருக்கிறது, மாறிக்கொண்டே இருக்கிறது. அதுல அந்த சயின்டிஸ்ட் கலீலியோ ஒரு தூர தொலைநோக்கு கருவியை என்ன செய்தார்? கண்டுபிடித்தார். அவர் பெரிய சயின்டிஸ்ட் இல்லையா கலீலியோ. கண்டுபிடிச்சு அதன் மூலம் வானத்தில் எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கிறது என்று எண்ணினார். அவர் எண்ணிட்டு இப்போ 1 போட்டு ஒரு 0 போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த 0 விட்ட 0 போட்டுக்கிட்டே இருக்கிறார். அது மில்லியன், அப்புறம் பில்லியன் போய்கிட்டே இருக்கிறது. அது அளக்க அல்லது எண்ண முடியாத நட்சத்திரங்களை தேவன் ஆகாயத்தில் அந்த கேலக்சியில் வச்சிருக்கிறார்.
கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆபிரகாம் கிட்ட சொன்னார் இல்லையா, அதை அப்புறம் பார்க்கலாம். இப்ப அதை எண்ணுகிறார். அடுத்து அதே வசனம் என்ன சொல்லுகிறது? அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். ஹல்லேலூயா. நட்சத்திரங்களுக்கெல்லாம் என்ன செய்யறாரா? ஒரு நட்சத்திரம் இந்த பூமியை விட பல மடங்கு பெரியது. ஆமென். ஆமா, நம்ம எவ்வளவோ தூரத்தில் இருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் லேசா பிளிங் ஆகிட்டு இருக்கு, மின்னிக்கிட்டு இருக்கிறார். அப்போ அவ்வளவு நட்சத்திரத்துக்கு என்ன வச்சிருக்கிறாரு? அதனாலதான் தேவனுடைய அனந்த ஞானம். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது, உணரவே முடியாது, உணரவே முடியாது. அந்த பால்வெளி, அந்த கேலக்சியில தேவன் வச்சிருக்கிற அந்த பெரிய சுடர்கள், சிறிய சுடர்கள், மகத்தான சுடர்கள், மகத்தான சுடர்கள், நட்சத்திரங்கள், இதெல்லாம் எண்ணவும் முடியாது, அதை கண்டுபிடிக்கவும் முடியாது. ஏன்னா அவைகளுக்கு தேவன் என்ன செய்கிறார்? பேரிட்டு அழைக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அந்த 147ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, நம்ம அவரை நல்லா துதிக்கணுமா. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் என்ன செய்கிறார்? நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளை எல்லாம், ஆமா பாருங்க, பேரிட்டு கூப்பிடுறாருன்னா அப்ப அதுக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம்? பேர் இருக்குன்னு அர்த்தம். உயிர் இருக்குன்னு அர்த்தம். நான் அதை பற்றி அடுத்த பாயிண்ட்ல சொல்றேன் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இப்ப தேவனும் நட்சத்திரம் என்ன 2 பாயிண்ட் தான் நான் கொடுத்தேன். தேவன் நட்சத்திரத்தை என்ன செய்தார்? உண்டாக்கினார். ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்களையும் என்னையும் எப்படி படைத்தாரோ அப்படி அவர் நட்சத்திரங்களையும் படைத்தார். ரெண்டாவது என்ன செய்றார்? எண்ணுகிறார் லக்கத்தை. ஆனா எந்த மனுஷனும் எண்ணவே முடியாது. எந்த கலிலேயுல எந்த விஞ்ஞானி வந்தாலும் என்ன செய்ய முடியாது, அவன் எண்ண முடியாத தொகைக்குள்ள அந்த நட்சத்திரங்கள் இருக்கிறது. ஆனால் இவர் என்ன செய்கிறார்? எண்ணுகிறார். மூன்றாவது என்ன சொன்னேன்? நட்சத்திரங்களுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறவர் நம்மளுக்கெல்லாம் பேரு போட்டு கூப்பிடுறாரா இல்லையா? ஹல்லேலூயா. ஆமா, இப்படியெல்லாம் உணர்ந்து தான் நம்ம அவரை துதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. நட்சத்திரத்துக்கிட்ட நம்ம போக முடியுமா? அதெல்லாம் எவ்வளோ பெரியது அது. ஆனால் அதை விட நம்மளை நேசிக்கிறாரு. அதெல்லாம் நினைச்சு ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? தேவனை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது. தேவனை துதிப்பதும் நட்சத்திரங்களின் லக்கத்தை ஆட்சையில் எண்ணுகிறார். பாட்சமாயவைகளை உச்சரித்தழைக்கிறார். தேவனை துதிப்பதும் இதுக்குதான். இதெல்லாம் நினைச்சு நம்ம அவரை என்ன செய்யணும்? துதிக்கணும். ஓகே, இப்ப நட்சத்திரங்களும் நாமும். ஹல்லேலூயா. ஆமென். நட்சத்திரமும் நாமும் என்கிற தலைப்பில் சில பாயிண்டை குறித்து நான் மெசேஜை முடிக்கிறேன். நான் முதல்ல சொன்ன நட்சத்திரங்கள் எண்ண முடியாதது. ஆமென். எரேமியா 33:22 யாராவது வாசிங்க. எரேமியா 33:22. வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும். அப்போதும் வானத்து நட்சத்திரங்கள் எப்படி? ஆமா, எண்ணவே முடியாது. இப்ப கர்த்தர் சொல்றாரு, ஒரு மனுஷனை பார்த்து சொல்றாரு. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 15. வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு. பின்பு அவனை நோக்கி,
உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். நல்லா கரங்களை தட்டி. இப்ப நட்சத்திரங்களோடு நம்மளையும் இணைத்து சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை என்ன செய்வேன்? பெருகப்படுவேன். எப்படி நட்சத்திரம் எண்ண முடியாததா இருக்கிறதோ அதுபோல உன் சந்ததியும் எண்ணி முடியாததாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்திலே அதிகமான மக்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். உலகத்திலே அதிகமாய் கொண்டாடப்படுகிற பண்டிகை கிறிஸ்மஸ் என்று நான் சொன்னேன். ஹல்லேலூயா. அப்ப நட்சத்திரத்தை போல உன்னை என்ன செய்வேங்கிறாரு? பெருக பண்ணுவேங்கிறாரு. அதே தான் ஆபிரகாமுக்கு சொல்றாரு. அடுத்து 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலையும் சொல்றாரு பாருங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். நல்லா கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆபிரகாம் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுகிறவர் உங்கள் சந்ததியையும் வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்முடைய சபையையும் வானத்து நட்சத்திரங்களை போல என்ன செய்வார்? ஏன்னா அந்த பெருக்கத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அந்த ஜீன் நமக்குள்ள இருக்கிறது. நாமும் பெருகி கொண்டே இருப்போம். ஆமென். எகிப்தில் எத்தனை சட்டங்கள்! பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் ஆமென் பிறக்கும் போதே என்ன செய்ய வேண்டும்? கொன்று போட வேண்டும். பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் ஆமென் நைல் நதியில என்ன செய்யப்பட வேண்டும்? ஆமென் வீசி எறிய வேண்டும். அத்தனை சட்டம் இருந்தும் அவர்களுடைய பெருக்கத்தை தடுக்கவே முடியவில்லை. நான் சொல்றேன், கிறிஸ்து என்றைக்கு உயிர்த்தெழுந்து சபையை இந்த பூமிக்கு கொடுத்தாரோ அன்றிலிருந்து சபைக்கு விரோதமாய் சட்டங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் சபை பெருகி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மையும் பெருகப்படுவார். ஹல்லேலூயா. அந்த பெருக்கம் எங்க இருக்கு? உங்களுக்குள்ள இருக்கு. அந்த சீடு உங்களுக்குள்ள இருக்கு. தேவன் ஒரு பழத்தில் அத்தனை விதையை கொண்டு வைக்கிறார். எதுக்கு வைக்கிறாரு? ஆனால் இன்னைக்கு இந்த நவீன உலகம் என்ன சொல்லுகிறது? சீட்லெஸ்ன்னு சொல்கிறான். இல்லை, தேவன் சீடை உண்டாக்குறாரு. ஒரு பப்பாளி பழத்தை வெட்டினீங்கன்னா நூற்றுக்கணக்கான சீடு உள்ள இருக்கு. ஏன்னா எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும். அதே போல தான் உங்களுக்குள்ளே அந்த பெருக்கம் இருக்கிறது. நான் பெருகுவேன் சொல்லுங்க. ஆமென். நான் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அந்த பெருக்கம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப சபையும் பெருகும். ஆமென் சொல்லுங்க. சபைக்கு ஒரு காலம் வருகிறது பாருங்க. ஆமென். திரளான ஜனங்கள் வருவார்கள். ஹல்லேலூயா. எண்ணி முடியாத ஜனம், கடற்கரை மணலத்தனையா ஜனங்கள் வருவார்கள். சின்னவன் 1000. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரப்போகிறது. ஆமென் சொல்லுங்க. நட்சத்திரங்கள் எப்படி பெருகி இருக்கிறதோ அதுபோல கர்த்தர் உங்களையும் என்னையும் பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. இப்போ கவனிங்க, நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, நட்சத்திரங்களுக்கு அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னேன். பேரிட்டு அழைக்கிறாருன்னா அதுக்கு என்ன இருக்கு? ஆமென். வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. யோபின் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். பூமியை உண்டாக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, அதன் ஆதாரங்கள் எதன் மேல போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அப்பொழுது விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி, நல்லா கரங்களை தட்டுங்க பார்க்கலாம், தேவபுத்திரர் எல்லோரும் கம்பீரித்தார்கள். தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கும் போது நட்சத்திரங்கள் எல்லாம் அதுக்கு முன்னாடியே பல கோடி வருடங்களுக்கு முன்னாக உண்டாக்கிட்டாரு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். The beginning God created heaven and earth. ஆனா அந்த வார்த்தைக்கு பூமியானது ஒழுங்கின்மையும், இந்த 7 என்பது அது யுகாயுகம். நீங்க அதுக்கு என்ன பண்ண முடியாது? வருஷத்தை சொல்லவே முடியாது.
ஆனால் ஆண்டவர் ரீக்ரியேஷன் பண்ணும்போது நம்ம அதுக்கு வருஷத்தை சொல்ல முடியும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, அவர் பூமியை உண்டாக்கும் போது நட்சத்திரங்கள், விடிய காலத்து நட்சத்திரங்கள், எல்லாரும் சொல்லுங்க, நீங்க விடிய காலத்தில் எழும்புனீங்கன்னா யூ ஆர் மார்னிங் ஸ்டார். அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தா ஆன்லைனில் சண்டே கிளாஸ் டீச்சர்ஸே காணோம். மெனிபடி ஸ்லீப்பிங். இன்னைக்கு ஒரு கிறிஸ்மஸ் பிஃபோர் இருக்க ஏதாவது பாஸ்டர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல மாட்டாரா? அந்த இடமே இல்லை பாருங்க. அப்போனா யூ ஆர் நாட் சூப்பர் ஸ்டார், யூ ஆர் பேப்பர் ஸ்டார், யூ ஆர் ஆல் பேப்பர் ஸ்டார். நான் இங்கே காலையில் நீங்கள் எழும்புனீங்கன்னா விடிய காலத்து நட்சத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. காலையில் தூங்குனா யூ ஆர் பேப்பர் ஸ்டார். அல்லேலூயா. காலையில் நீங்க எழும்பினா யூ ஆர் சூப்பர் ஸ்டார். சிலர் என்ன பண்றாங்க தெரியுமா? டயத்தை வேஸ்ட் பண்ணு. 11 மணி 12 மணி. இந்த சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா 12, நாங்கள் ஒரு கெஸ்ட்டாக போயிருந்தோம். 12 மணிக்கு சிக்கன் எடுக்க போகிறேன். 12 மணிக்கு சிக்கன் எடுத்து மீன் எடுத்து போட்டு பிரியாணியை ஒன்றா போட்டு பிரியாணி பண்ணுறது. பிரியாணி பண்ணுறதுல சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு விவஸ்தையே இருக்காது. நான் ஒரு வீட்டில் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போவேன் பாருங்க. அந்த பாஸ்டர் அம்மா பிரியாணி பண்ணுவாங்க. எனக்கு ஆக்சுவலாக பிரியாணியே பிடிக்காது. எல்லாத்தையும் போட்டு குக்கரில் போட்டு அவிச்சு கொண்டு வந்துடுவாங்க. நாங்கள் தின்னுங்க. நான் சொன்னேன், எனக்கு வெறும் இலக்கரியே போதும். நான் தாவீதுக்குள்ள தானியலின் நண்பன் அப்படின்னா நான் உனக்கு மட்டும் உங்களுக்கு மட்டும் இப்படி பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி லேட்டாக படுத்து தட் இஸ் நாட் காட்ஸ் வில். விடிய காலத்து நட்சத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, த மார்னிங் ஸ்டார். நீங்க ஷைன் பண்ணணுமா? நீங்க பிரகாசிக்கணுமா? நீங்க ஒரு விடிய காலத்து நட்சத்திரமாய் மாற வேண்டும். இப்ப தேவன் என்ன பண்றாரு? பூமிக்கு கோடிக்கல்ல வைக்கிறாரு. அல்லேலூயா. கல்லுக்குள்ள தேரையை வைத்தவர் பூமிக்கு அஸ்திபாரம் எங்க போட்டாரு? இதை நீ அறிவாயோ? இது உன் புத்திக்கு எட்டுமா? அப்படி அஸ்திபாரம் போடும்போது ஒரு பாடல் கொயர் ஒன்று பாடுது. இன்னைக்கு கூட கொயரெல்லாம் யூனிஃபார்மில் வாங்கினா எல்லாம் அவங்கவங்க ஆளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கயர் மாதிரி வந்து நிற்கிறாங்க. அங்கே கொயரு. என்ன கொயரு? ஸ்டார் கொயரு. என்ன பாட்டு? இதை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நட்சத்திரங்கள் ஒலி எழுப்புகிறது. ஓ, காட் இஸ் கிரேட். நல்லா கை தட்டக்கூடாது ஆண்டவருக்கு. ஆமென். காட் இஸ் கிரேட். ஒரு 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 பிங் 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 பிங். இந்த ஜிங்கிள் பெல்லுக்கு நிறைய, இந்த ஜிங்கிள் பெல் எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. அந்த பாட்டு அதை வச்சு எத்தனை பேர் இப்போ இந்தியில் கூட இருக்குது. இன்னைக்கு பாடணும் ஜிங்கிள் பெல், அந்த பிங் டிங் பிங், அந்த ஒரு மியூசிக் போடுவான். அதே மாதிரி நட்சத்திரங்கள் பாடுதான். ஆண்டவர் பூமி அஸ்திபாரம் படும்போது ஒரு கொயர் சத்தம் கேட்கறது. எங்கடா கொயர் பார்த்தா, ஓ நீங்கள் தானே என் பிள்ளைங்க, வாங்கடா நல்ல ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னோட எல்லாம் என்ன செய்ததான்? விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி. இந்த விடிய காலத்து நட்சத்திரங்கள். ஓகே ஓகே, நல்லா கை தட்டுங்க. ஆமென். க்ளோரி டு ஜீசஸ். ஸ்டாருக்கு போயிடக்கூடாது. இது பொல்லாத ஸ்டாரு. அதை பற்றியும் சொல்ல போகிறேன். நீங்கள் ஸ்டாரை ரொம்ப நேசிடாதீங்க. அதுக்கு உயிர் இருக்குன்னு சொன்னேன்னா இல்லையா? ஸ்டாருக்கு உயிர் இருக்கா இல்லையாங்க? அதனால தான் என்ன செஞ்சிச்சு? ஏகமாய் பாடி. உடனே தேவதூதர்களுக்கு பொறுக்கலை. என்ன, தேவதூதர்களுக்கு கொயர் டீமே இருக்குது. இயேசு பூமியில பிறந்தோன்னா உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு பூமியிலே. இந்த வசனத்தை தவிர ஒரு வசனம் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இதே சொல்லி 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 பிடிச்சி போச்சு. தேவதூதர்கள் உடனே, நீங்க தான் பாடுவீங்களா? நாங்களும் பாட போறோம். தேவ புத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்கள். நீங்க கம்பீரமே இல்லையே. ஹல்லேலூயா. சிலர் கையை தட்டுறது இல்லையே. ஓ ஆமென். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. தேவன் இந்த பூமிக்கு கோடிக்கல்லை வைக்கும் போது ஒரு கொயர் இங்க ஒன்று இருக்கிறது. அதெல்லாம் நல்ல வாய்ஸ் எடுக்கு அப்படியே கொடுத்துட்டு இருக்குது. உடனே தேவதூதர்கள் இறங்கிட்டாங்க. நீங்க மட்டும் தான் பாடுவீங்களா? நாங்க பாட மாட்டோமான்னு எல்லாம் என்ன செய்தார்கள்? அவன் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் ஒரு ஸ்டாரா மாறணும்னா இன்னைக்கு சங்கீதத்தில் கேட்டது போல நல்ல கர்த்தரை துதிக்கணும். ஹல்லேலூயா. நீங்க
கர்த்தரை துதிக்க 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 you became a star. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஸ்டாராக மாறுவீங்க. நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டாராக மாறலாம் வேணாம், இல்லை ஒரு சுப்ரீம் ஸ்டாராக கூட வேணாம், ஆனால் கர்த்தரை துதிக்கிற ஸ்டாராக மாறுவீங்க. இன்னைக்கு துதிக்கிற ஜனம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ரொம்ப நாளைக்கு பிறகு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க, நட்சத்திரங்கள் ஒரு வகை ஒலியை எழுப்புகிறது. அவனுக்கு தெரிஞ்சது ஒரு வகை ஒலி, ஆனால் ஆண்டவர் சொல்றாரு இதுதான் துதி. ஹல்லேலூயா. நட்சத்திரங்களை வச்சு நட்சத்திரங்களை வச்சு அவர் எவ்வளவு வேணாலும் துதிக்க வைப்பாரு, தேவதூதர்களை வச்சும் துதிக்க வைப்பாரு. ஆனால் இந்த துதியில் அவருக்கு ரொம்ப பிரியம் இருக்காது. நீங்க துதிக்கும் போது தான் அவருக்கு ரொம்ப பிரியம் இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். இப்போ நம்ம கிறிஸ்துமஸ் சீசனுக்கு வருவோம். வழி நடத்தும் நட்சத்திரம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 9-10. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 9-10. இன்னும் 4 பாயிண்ட் இருக்கு, வேகமா. போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. ஹல்லேலூயா. ஆமென். நான் இதை கூகுள் மீட்டில் உங்களுக்கு எத்தனை ஞானிகள் வந்தாங்கலாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ கிறிஸ்மஸ் சீசனாக இருக்கிறதுனால நம்ம என்ன பழகிட்டோம் அப்படின்னா, மேய்ப்பர்கள் கொஞ்சம் பேர் வந்தாங்க, அப்புறம் 3 சாஸ்திரிகள் என்ன செஞ்சாங்க வந்தாங்க. 3 பேரும் 3 விதமான பரிசுகளை கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? ஒருவர் என்ன கொடுத்தாரா? பொன்னும் தூபவர்க்கம். அப்போ அந்த 3 பொருள் இருந்ததுனால எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, 3 சாஸ்திரிகள் வந்தாங்க அப்படின்னு ஒரு கற்பனை இருக்கிறது. ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏரோது கிட்ட 3 சாஸ்திரிகள் போயிருந்தாங்கன்னா போங்கடான்னு சொல்லியிருப்பான். ஆனால் நிறைய அஸ்ட்ராலஜி அந்த ஜோசியர்கள் சாஸ்திரிகள் போனதுனால தான் உடனே அவன் ஆக்ஷனில் இறங்கினான். இதை நான் உங்களுக்கு கூகுள் மீட்டில் ரொம்ப விலகி சொல்லியிருக்கிறேன் என்ன நடந்ததுன்னு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவங்களை நடத்தினது ஒரு நட்சத்திரம். ஆமென் சொல்லுங்க. அப்படியானால் இயேசு பிறந்த போது என்ன நடந்தது? ஒரு நட்சத்திரம் உதித்தது. அதைத்தான் இப்போ நம்மளையும் நீங்கள் ஒரு ஜோசியர்கிட்ட போய் உங்கள் ஜாதகத்தை கேட்டிங்கன்னா அவன் உங்கள் பிறந்த தேதியை பார்த்துட்டு என்ன நட்சத்திரம்னு சொல்லுவான். அந்த நட்சத்திரத்தை வச்சு உங்களுக்கு ஜாதகம் எழுதுவான். எனக்கு அப்படி தான் எழுதுனாங்க. செத்தவேலு எழுதி 16 வயசில் ஜெயிலுக்கு போவான்ட்டார். அதே மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டேன். 1.5 மாதம் மதுரை சென்ட்ரல் ஜெயிலில் போய் கிடந்தேன். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு நான் ஜெயிலுக்கு போனேன். அவன் அந்த 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 ஆளுகை, அந்த நட்சத்திரத்தின் ஆளுகை. இப்போ சில அதெல்லாம் முறியடிச்சிடுறானுங்க. இப்போ MK ஸ்டாலினுக்கு கட்டம் போட்டானுங்க. தலைகீழன்னு தண்ணி குடித்தாலும் அவர் முதல்வராக வரமாட்டார்னு எத்தனை ஜோசியக்காரன் சொன்னான்னு தெரியுமா? அதில் ஒருத்தன் சொன்னான், ஸ்டாலின் மட்டும் முதல்வராக வந்துட்டார்னா நான் இனிமேல் ஜோசியமே பார்க்க மாட்டேன். ஒரு கருப்பு கோட்டு போட்டிருப்பான் அவன், இந்த கோட்டை பருத்திமை மாதிரி என்ன செஞ்சிருவேன், தூக்கி எரிஞ்சிருவேன். அதே மாதிரி யூடியூப்பில் காட்டினான், அதே மாதிரி யூடியூப்பில் தூக்கி தர போட்டான். ஜோசியமே வேணாயா அப்படின்னா. சிலரை கட்டுப்படுத்தாது, ஆனால் சிலரை கட்டுப்படுத்தும். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆமென். யோபு கேட்குறான், வானத்தின் நியமங்கள் பூமியை ஆளும் ஆளுகையை அறியாயோ? வானத்து நியமங்கள், அதில் சந்திரன், சூரியன், நட்சத்திரம், இவைகள் மனுஷனை ஆளுகிறது. ஆனா நீங்க என்னைக்கு இயேசுநாதர்கிட்ட வந்துட்டீங்களோ உடனே it will leave from you. ஹல்லேலூயா. எப்பா இனி இவனை என்ன செய்ய முடியாது, ஆள முடியாது. இனி ஆள வேண்டியவர் இயேசு. ஹல்லேலூயா. இனி நீங்க நட்சத்திரத்தை போட்டு கும்பிட்டு கட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மோட்டிவ்ல கட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களை ஆளுகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. கவனிங்க, இப்போ இதுதான் நமக்கு கிறிஸ்துமஸ் சப்ஜெக்ட்.
இப்போ இயேசு பிறந்த உடனே அந்த கிழக்கில் இருந்த, கிழக்கு என்றால் அது இந்தியா அல்லது அது இந்த கண்டம், என்ன கண்டம் இது? ஆசியா கண்டம். அந்த கண்டங்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சில சாஸ்திரிகள், வான சாஸ்திரிகள் வானத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு எல்லா நட்சத்திரங்களுக்கும் வித்தியாசமான ஒரு நட்சத்திரம் அங்கே தெரிகிறது. அல்லேலூயா. அதுக்கு என்ன நட்சத்திரம்னு சொல்றாங்க? ஆமாம், ரொம்ப வால் இருக்கு. ஆமாம், வால் நட்சத்திரம். உடனே இந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே இவன் கணிக்கிறான். ஏன்னா இவன் அஸ்ட்ராலஜர், சோசியக்காரன், அவன் சாஸ்திரி. இப்படி ஒரு நட்சத்திரம் தோன்றி இருக்க வேண்டுமானால் எங்கேயோ ஒரு உலகை ஆளும் ராஜா தோன்றி இருக்கிறார். பாருங்க, அவனுக்கு எவ்வளவு பெரிய கணிச்சிருக்கான் பாருங்க. அவனுக்கு நம்ம அற்பமா நினைக்க கூடாது. அப்போ உலகை ஆளும் ராஜா எங்கேயோ தோன்றி இருக்கிறார் அப்படின்னு ஒரு டீமா வர்றானுங்க. நம்ம கூட அது ஒரு நாடகத்தில் போட்டிருப்போம். உடனே இவன் என்னென்னமோ பேர் நம்மளா ஒரு மனசில் ஒரு பேரை வச்சிருப்போம். வச்சு எப்பா வாப்பா இப்படி ஒரு நட்சத்திரத்தை பாருங்க, அதோ அங்கே ஒரு நட்சத்திரம், அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அப்படின்னா என்ன நடந்திருக்கு? ஒரு உலகை ஆளும் ராஜா பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அது எந்த திசையில இருக்கிறதுன்னு பார்க்கறான். கிழக்கு திசையில் இருக்கிறான் இவன். அவர்கள் திசையை நோக்கி, ஏன்னா அந்த காலத்தில் எந்த விதமான வேற எந்த இதுவும் இல்லைல்ல. அப்ப திசைகளை நோக்கி பயணிக்கும் போது அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு முன்னாலே சென்றது. அல்லேலூயா. நட்சத்திரம் அவர்களை வழி நடத்துறது. இப்போ கேட்குறேன், உங்கள் வீட்டில் ஒரு நட்சத்திரம் போட்டால் என்னன்னு கேட்குறேன். நாங்கள் கேரளுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு சந்தோஷமாக வருவோம்ல? அல்லேலூயா. நட்சத்திரம் சாஸ்திரிகளை என்ன செய்தது? வழி நடத்தியது. அல்லேலூயா. இப்போ பார்க்குறாங்க, இதை என்னதையும் வச்சு பார்க்குறான். அவன் கலிலேவுக்கு முன்னாலே அவன் என்ன கண்டுபிடிச்சிருப்பான் போல் இருக்கு. பார்த்தா அந்த நட்சத்திரம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? மூவ் ஆகிட்டே இருக்குது. இவனு ஒட்டகத்தில் போய்கிட்டே இருக்கிறான். போனால் அது எங்கே போயிடுச்சு? பாலஸ்தீன தேசத்துக்கு போயிடுச்சு. பாலஸ்தீன தேசத்தில் எங்கே போகுது? எருசலேமுக்கு போகுது. எருசலேமுக்கு போன உடனே இவங்க தேடினது யார? ராஜாவை தேடினார்கள். ஆகவே என்ன செய்தார்கள்? அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்றதை விட்டுட்டு இவனுங்களா எங்க போயிட்டானுங்க? அரண்மனைக்கு போய் தொலைஞ்சதுனால தான் 2 வயதுக்குட்பட்ட எல்லா பிள்ளைகளையும் ஏரோது என்ன செஞ்சான்? இன்னும் ஒழுங்கா இந்த செத்த பையலுக்கு என்ன செஞ்சிருக்கலாம்? அவங்கள செத்த பையல்னு சொல்லக்கூடாது, ரொம்ப கிரேட் இல்லை. இந்த ஹானரபிள் பர்சன் என்ன செஞ்சிருக்கலாம்? ஒழுங்கா நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணியிருந்தா அது நேரம் எங்க கொண்டு விட்டுருக்கும்? பெத்லகேமில் இயேசு பிறந்த இடத்துல கொண்டு விட்டுருக்கோம். அப்போ அவருக்கு 1.5 to 2 வயசுக்குள்ள இருக்கும். சும்மா படுத்து கிடக்க மாட்டார் இப்படி. பெத்தலையில் பிறந்த வரை. ஏன்னா இவங்க பிரயாணம் பண்ணி போறதற்கு அவ்வளவு காலமாகிவிட்டது. அதனால தான் 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை எல்லாம் ஏறது என்ன செய்தான்? இப்ப பாருங்க, இந்த நட்சத்திரம் அவர்களை வழி நடத்திட்டு. இப்போ இந்த நட்சத்திரம் வேணுமா வேணாமா? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? இவ்வளோ சொல்லி வந்த பிறகு ஒன்றும் புரியல. ஆமென். நான் சொல்றேன், நீங்க தான் அந்த நட்சத்திரம். யூ ஆர் த ஸ்டார். நம்ம தான் சிலரை வழி நடத்தணும். இன்னைக்கு சாயங்காலம் எத்தனை பேரை நம்ம வழி நடத்த போறோம்னு தெரியல. ஆமென். இந்த ரோட்டில் நின்றுக்கிட்டு எங்கள் ஜோ என்ன பண்ணா, ஒரு செல்லில் ஒரு இந்தியில் ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு, கிறிஸ்மஸ்க்கு பண்டிகை கொண்டாட போறேன், நீங்க எல்லாரும் வாங்க. எனக்கு 2 பேர் இந்தியில், இவங்க நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டு போது இந்தியில் ஃபோன் வருது. நமக்கு ஹிந்தி படிக்கிச்சு, தமிழே தெரியல, பட் எங்க ஹிந்தி தெரியா? அண்ணே அப்படின்னா, என்னண்ணே கூட்டம் வச்சிருக்கீங்களாண்ணே? என்னண்ணே? அவனுக்கு பேசுகிற தமிழ் எனக்கு புரியலை, நான் பேசுகிற தமிழ் அவனுக்கு புரியலை. நான் சொன்னேன், ஈசு மசிக்கா, உனக்கு டின்னர்கே என்னத்த சொல்ல, உனக்கு என்ன இருக்கு? டின்னர்கே வந்துருக அப்படின்னு, வந்துரும்னே அப்படின்ட்டான். அல்லேலூயா. இஃப் யூ பி a ஸ்டார், அல்லேலூயா, நீங்க ஒரு ஸ்மால் ஸ்டாரா இருந்தீங்கன்னா நிறைய பேரை வழி நடத்துவீங்க. அல்லேலூயா. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாநகசேரி போகும்போது அந்த இது மாநகசேரி ஜப வீடா இல்லை வேற எங்கேயுமா, எங்கள் கண்ணையே நம்ப முடியலை.
ஏன்னா இத்தனை வருஷம் பார்க்காத கூட்டம் அங்கே இருந்துச்சு. அல்லேலூயா. சின்ன பிள்ளைகளும் பெரியவங்களும் சேர்ந்து 75 பேர் எப்படி இருந்தாங்கன்னு தெரியல. அப்போ ஒரு சகோதரி அவங்கள எல்லாம் கூட்டு வச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த சகோதரி என்ன சொல்லலாம்? ஷீ இஸ் ஸ்டார். நீங்கள் யாரையாவது லீட் பண்ணுறீங்களா? இயேசுவுக்கு நேராக நடத்துறீங்களா? நீங்கள் ஒரு ஸ்டாராய் மாறுவீங்க. இப்போ பாருங்க, இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஸ்டார் காட்டின திசையில் என்ன செய்யலை, கொஞ்சம் விலகிட்டாங்க. இப்போ ஏரோது அரண்மனைக்குள்ளே போயிட்டாங்க. மறுபடி திரும்ப வரும்போது ஏரோது அரண்மனைக்குள்ளே அவங்க என்ன செய்யலை, போகலை. இப்போ திரும்ப வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, ஸ்டாரை பின்பற்றி வந்தோமே, இப்போ ஸ்டார் எங்கே போச்சுன்னு தெரியலைன்னு பார்த்தா அந்த ஸ்டார் திடீர்னு வந்துச்சு. அதான் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை, கொஞ்சம் வால்யூம் குறை தம்பி, விசிலி வந்துக்கிட்டே இருக்கு. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். நல்லா ஹல்லேலூயா. ஆமாம். 1994 கேரள ஆரம்பிக்கும் போது இதுதான் எங்கள் வாழ்க்கையில் நடந்தது. நாங்கள் கேரளுக்கு ஒரு டீமாக போவோம், பெண்கள் ஆண்கள் பிள்ளைகள் எல்லாம் நடநடையாக போகிறது. ஆனால் அப்போ சபை கிடையாது, சங்கம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரே ஒரு குறிக்கோள் என்னது? எவன் வீட்டில் ஸ்டார் தொங்குதோ அவன் வீட்டில் அட்ரா ட்ரம்ம. அந்த காலத்தில் அவங்களும் மனமாற சந்தோஷப்பட்டு கதவை திறந்துருவாங்க. எந்த கதவு திறக்கப்படையலையோ அப்போ ஒரு பாட்டு, சத்திரமே சத்திரமே பெத்தலையின் சத்திரமே எங்கள் இயேசுநாதருக்கு இடம் இல்லைன்னு சொன்னதென்ன. அப்பெல்லாம் இப்போ மகிழ்ச்சியை உண்டாக்குறது என்னது சொல்லுங்க? ஸ்டார். நாங்கள் பார்ப்போம் ஸ்டார். அதை போட்டது யார்? அவங்க வீட்டுக்குள்ளே போங்க. ஒரு தடவை அப்படி தான் என்னாச்சு அப்படின்னா, அந்த சிஎஸ்காரங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா முதல்ல கவர் கொடுத்துருவாங்க. நாங்கள் எங்கே வர்றோம், காணிக்கை இது கேரளுக்கு வர்றோன்னு கவர் கொடுத்துருவாங்க. அவங்க வர்றதுக்கு லேட் ஆகிட்டு நாங்கள் போயிட்டோம். எங்கள் டீமு போகுது. எங்கள் டீம் போச்சுன்னா முதல்ல என்ன வைத்திருக்கு தெரியுமா? 2 பையனுங்க பிடிச்சிருப்பாங்க, மாரநாதா சர்ச்சு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் அப்படின்னு போவாங்க. போட்டால் என்ன பண்ண, அவங்க தூக்கத்தில் 10 மணிக்கு ட்ரம் அடிக்கிறது உடனே அவங்க தூக்கத்தில் எந்திரிச்சு அந்த கவரெல்லாம் எங்களுக்கு விட. அன்னைக்கு அதுதான் பெரிய காணிக்கை. அன்னைக்கு சேகர் பிரதர் நாங்கள் ஜான்சன் எல்லாம் பேசிக்கிட்டு தான். அப்போல்லாம் 2 ரூபா காணிக்கை எவ்வளோ பெருசு. இன்றைக்கி சில வீட்டில் போனால் எனக்கு 20,000 காணிக்கை கொடுத்தாங்க, 10,000 கொடுத்தாங்க. ஆனால் இன்னும் பத்தலையே. நீங்கள் ஓவர் ஓட்டையாடி பாஸ்டர். ஓகே, பரவாயில்ல. ஆனால் God will meet our all needs us. Amen. Hallelujah. ஆமென். அந்த நட்சத்திரத்தை கண்டபோது ஆமென் மிகுந்த ஆனந்தம். நான் சொல்கிறேன், நீங்கள் இயேசுவை உடையவர்களாக இருந்தீங்கன்னா உங்களை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு என்ன உண்டாகணும்? எரிச்சல் உண்டாயிடக்கூடாது. வந்துட்டான்டா, கடலையை போடுறான். சிலர் என்னென்னமோ வச்சுருக்கிறான், கடலையை போடுறாங்கிறான். எனக்கு என்ன வச்சுருக்கான்னு தெரியல. டியூப் லைட்டுங்கிறான், அறுவையை போடுற அறுவை மிஷினுங்கிறான். சில வாத்தியாரை பார்த்து அறுவை மிஷின் வந்துருச்சுறாங்கிறான். என்னென்னமோ சொல்கிறான் பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, உங்களை பார்த்தோன்னே மற்றவர்கள் மகிழ்ச்சி அடையணும். ஹல்லேலூயா. அப்படின்னா நீங்கள் மற்றவங்களை லீட் பண்ணுகிற ஒரு ஸ்டாராக இருக்கணும். ஆமென். ஒருத்தங்க ராங்காக போய்கிட்டு இருக்காங்கன்னா ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கொஞ்சம் மாற்றி விடுங்க. எவனும் எந்த ஆளையும் போட்டுன்னு இருக்காதீங்க. நம்ம சிலர் என்ன தெரியுமா, நேராக கேட்பாங்க, நேராக சர்ச்சுக்கு வருவாங்க, நேராக வீட்டுக்கு போவாங்க, நேராக சர்ச்சுக்கு வருவாங்க. அவங்களுக்கு என்னென்னா, அங்கும் இங்கும் பார்க்காதே, அங்கெல்லாம் ஆய்த்து போகாது. அங்கே பார்த்தோன்னா தேவை உள்ளவ இருப்பான். இப்போ இன்னைக்கு என்ன ஈவினிங்கில் என்ன ப்ரோக்ராம், கஷ்டப்படுறவங்கள கண்டுபிடிங்கன்னு சொன்னோம். இதுவரை எவ்வளோ பேர்? 20 பேர் தான் கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே மாநகரில் 35 பேர், அது வேற விட்டுருங்க. கஷ்டப்படுறவங்கள கண்டுபிடிக்கவே உங்களால் முடியலையே. அப்போ எப்படி நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? யாரும் கஷ்டப்படலை பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்களா? ஆமாம், நம்ம பயன்பட வேண்டும். நட்சத்திரத்தை அவர்கள் கண்டபோது மிகுந்த ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் 2-3 காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். இந்த நட்சத்திரத்தை செய்தியை நான் அடுத்த வருஷம் கூட கொடுக்க முடியாது. இனி 5 வருஷம் கழித்து நீங்கள்லாம் மறந்த பிறகு
அடுத்து வந்த பிறகு ஆனாலும் சிலர் ரொம்ப ஞாபகம் வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆள் அங்கே இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட ஆள்லாம் வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர், ஆமென். இப்போ எத்தனை பாயிண்ட் நான் கொடுக்கணும் அதே தெரியல, ஊழின்னு கேட்குறது. எத்தனை கொடுத்துருக்குறேன்? 3 தானங்க கொடுத்துருக்குறேன். அவர் 4 பாயிண்ட், பால் பாயிண்ட்டுங்கிறாரு. சரி, 4 யுத்தம் பண்ணும் நட்சத்திரம். இது கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும் பாருங்க. ஆமென். நட்சத்திரம் என்ன செய்யுமா? யுத்தம் பண்ணும். நான் சொல்லும் போதே வசனத்தை எடுத்துக்கிடணும். வசனத்தை எடுத்து வாசிக்கிறவங்களுக்கு 100 ரூபா பரிசு. 1 2 வெரி குட்மா. பாஸ்டா மாட்ட 100 ரூபா வாங்கிக்கோங்கம்மா. நான் பரிசே வைக்கிறது இல்லையே, இப்போ ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு இது பேக் பெயின் வந்ததுலேருந்து பரிசே வைக்கிறது இல்லை. வாசிங்கம்மா. வாரத்திலிருந்து உத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அது வாசிக்கம்மா, ரொம்ப முக்கியம் அது. அவை அயனங்களில் நின்று சிசராவோடு யுத்தம் பண்ணிட்டு. எது யுத்தம் பண்ணிட்டு சொல்லுங்க பிரதர்? எது யுத்தம் பண்ணிட்டு? மாத்துங்களேன், அவனுக்கு வசனமே தெரியும். யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் ஸ்தானத்திலிருந்து சிசராவோட யுத்தம் பண்ணின. என்னங்க இது? நட்சத்திரம் எப்படிங்க சண்டை போடும்? வப்பாரு சண்டை போடுறதுக்கு. உனக்கு விரதமா எவனாவது எழும்பிக்கிட்டே இருந்தா நட்சத்திரத்தை வச்சு அடிப்பார், சூரியனை வச்சு அடிப்பார், சந்திரனை வச்சு அடிப்பாரு. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, என் உன்னை தொடுகிறவன். அப்புறம் எதுக்கு லபாக் லபாக் லபாக்குன்னு அடிக்கிறீங்க? கர்த்தர்கிட்ட விட்டுருங்க, நட்சத்திரத்தை சொல்லுங்க. சில நேரம் கர்த்தருடைய தூதன் அவர்களை என்ன பண்ணுவான்? துரத்துவான். யாரெல்லாம் விரட்டுற நீ? எல்லாம் யாரு? எல்லாம் யாரு நினைச்சுக்கிட்டல? ஏன் பிள்ளல கர்த்தருடைய தூதனை விட்டு துரத்திடுவான், ஊரை விட்டே துரத்தி போடுவான். அல்லேலூயா. இப்போ பாருங்க, சிசரா 900 இருப்பு ரதங்களோடு வர்றான். பீரங்கி, அந்த காலத்தில் பீரங்கி இருந்திருக்கு. நம்ம நினைக்கிறோம் இங்கிலாந்துக்காரன் தான் பீரங்கி வச்சிருந்தாண்டி. பீரங்கி வச்சு கட்டபொம்மை கோட்டையை உடைச்சிவிட்டு இந்த மண் கோட்டையை வைத்து தான் இத்தனை மனைக்கோட்டை கட்டினானா அப்படின்னு ஜாக்சன் துறை சொல்றது மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனால் அன்னைக்கே 900 இருப்பு ரதத்தோடு யார் வர்றா? சிசரா வர்றான். அப்ப லீடர் யாரு? Who is leader? தேபராள். தேபராள் லீடரா இருந்தா நட்சத்திரம் சண்டை போடும். உங்களுக்காச்சும் ஒரு ஆமேன் ஒரு அல்லேலியா. இது இங்க பார்த்து சொல்லியிருந்தாலாவது கொஞ்சம் அல்லேலியாவது கிடைச்சிருக்கும். தேபராளே நீ எழும்பு, உனக்காக நட்சத்திரங்கள் கூட சண்டை போடும். அல்லேலூயா. நீ போய் வரிஞ்சு கட்டிக்கிட்டு என்ன செய்ய வேண்டியதில்லை, சண்டை போட வேண்டியது இல்லை. நீ உட்காந்து முழங்கால் போட்டா போதும், உன் எதிரி கூட கர்த்தர் நட்சத்திரங்களை வச்சு சண்டை போடுவார். அட்டி அட்டி அட்ரா அட்ரான்னு அடிச்சு விரட்டிடுவார். அல்லேலூயா, ஆமென். நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து, இதுக்கு நியூ டிரான்ஸ்லேஷன் பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அயனங்களிலிருந்து சிசராவோட. அப்போ அது என்ன யுத்தமாக இருக்கும்? நான் கற்பனை பண்ணி பார்த்தேன். அது சரியானு நீங்கள் நினைங்க. அது ஒரு லேசர் கதிரை பாய்ச்சிரும். புரியுதா உங்களுக்கு? நட்சத்திரம் எப்படி சண்டை போடும்? அங்கேருந்து என்னத்தை பாய்ச்சிருக்கும்? அதை வச்சு தான் இப்போ டைனமிக் பாம் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரு ஒரு ஒளியை பாய்ச்சிருக்கும். உடனே சிசரெல்லாம் என்ன பண்ணுவான்? மின்காந்த அலை. ஏன்னா அங்கே பெரிய கரண்டெல்லாம் இருக்குங்க. நீங்கள் இதெல்லாம் கேலக்சியெல்லாம் சொன்னோம்னா நம்ம எனக்கு தெரியாது ரொம்ப, அல்லது ரொம்ப சொல்லலாம். தெரியாத சொல்லிட்டு வம்பல மாட்டக்கூடாதுன்னு தான் நான் வசனத்தோடு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. எப்படிங்க சண்டை போட்டுச்சு சிசராவுக்கு விரோதமாய் நட்சத்திரங்கள். நான் சொல்கிறேன், நம்மளும் யுத்தம் பண்ணணும். சாத்தானுக்கு எதிராக ஒரு யுத்தம் உங்களுக்கு இருக்கு. அல்லேலூயா, ஆமென். ஒரு கிறிஸ்துமஸ் வந்தால் ஒரு குட்பிரேடையும் வரும். அல்லேலூயா. கிறிஸ்துமஸில் கேக்கு சாப்பிடலாம்,
குட் ஃப்ரைடேல என்ன சாப்பிடலாம்? ஏறுகின்றார் தள்ளாடி தவள். அது ரொம்ப உருக்கமா அந்த காலத்தில் சேகர் பிரதெல்லாம் பாடுவார், ரொம்ப உருக்கமா பாடுவாங்க. களை போடு. இவங்க களைச்சு போயிடுவாங்க பாடி. ஏசுநாதர் களைச்சு போனாரு இல்லையா? இவங்க நான் சொல்றேன், ஒரு சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில மேடுகளும் இருக்கலாம். அவன் நீ ஜெபத்துல யுத்தம் பண்ணணும். அல்லேலூயா, ஆமென். திங்கிறதுல விதவிதமா திங்கிறவன், வெரைட்டியா வச்சு அடிக்கிறோமே, விதவிதமா பாஸ்டர் சபையில ஜெபத்தை அறிவிச்சா யுத்தம் பண்றதுக்கு ஆளே கிடையாது. நேற்று ஆயத்த ஜெபம் 3 பேர் தான். ஆனா ஆண்டவர் கூட இருந்ததை நான் உணர்ந்தேன். நான் அல்லேலூயா. இப்படி இருந்தீங்கன்னா எப்படிங்க ஒரு காரியத்தை சக்சஸா முடிக்க முடியும்? நமக்கு எதிரி இருக்கிறானே, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நீங்க பரலோகத்தில் போனால் ஜெபமே பண்ணாதீங்க. பரலோகத்தில் போய் யாரும் என்ன செய்ய வேணாம். ஆனா பூலோகத்தில் இருக்கும் தட்டியும் நமக்கு என்ன இருக்குது? போராட்டங்கள் உண்டு. எப்படி நட்சத்திரம் யுத்தம் பண்ணினதோ அதுபோல நாமும் சாத்தானோடு என்ன பண்ணணும் சொல்லுங்க? யுத்தம் பண்ணணும். அவன் ஒரு வாலிபையும் கூட அந்த மாதிரி இல்லைன்ட்டு நேற்று பிரதர் தேவதாஸ் பிரதர் எங்கள் வீட்டு கேரளில் வந்து ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணார். அவருடைய உள்ளத்தின் பாரங்கள் எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணார். ரொம்ப நேரம் அழுது ஜெபம் பண்ணார். எழுப்புங்க ஆண்டவரே. வாலிபர்கள் வெறும் இந்த கேரளுக்காக மட்டும் இல்லை, அவங்க உமக்காக ஊழியம் செய்யணும், வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும் அப்படின்னு. நீ ஜெபம் பண்ணாம எந்த காரியத்தை நினைச்சாலும் சாதிக்க முடியாது. அல்லேலூயா. இந்த முழங்கால் இல்லாம நீ சாதிக்கலான்னு நீ நினைக்கலாம் தம்பி. அது உன் திறமையின் அடிப்படையில் வேணா இருக்கலாம். ஆனா தேவன் தந்ததா அது இருக்காது. அதனால தான் நான் எல்லா காரியத்தையும் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட வாங்குவேன். ஆமென். இந்த என்பிஎனுக்கும் இந்த கிறிஸ்துமஸுக்கும் 2 லட்சம் ரூபாங்க செலவு. சும்மா கிடையாது. ஆனால் யாருக்கிட்டையாவது போய் ஓடி 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 ஹவுஸ் ஹூஸ்டிங் பண்ணாமா? சிலர் என்ன பண்ணுறாங்க, காலண்டர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. காலண்டர் அடிச்சுக்கிட்டு வீடு வீடாக கொண்டு போய் கொடுக்குறது. நான் சரி எதுக்கு இந்த பிஸ்னஸ் கொடுத்துட்டு என்கிட்ட எப்படி 2-3 பார்த்தாங்க. ஆனால் எனக்கு லீடிங் நேற்று ஒருத்தர் வந்தார், காலண்டர் கொண்டு வந்தார். நீங்களே உங்கள் காலண்டரை வச்சுக்கோங்க, போயிட்டு வாங்கன்ட்டு. மனசை கடினப்படுத்திக்கிட்டு தான் சொல்ல வேண்டியது இருக்கிறது. எனக்கன்பானவர்களே, இதை நான் குறையா சொல்ல நினைக்காதீங்க. தேவன் ஒருவர் இருக்கிறார். ஒவ்வொரு 3 முறை 20 நாள் 21 நாள் உபவாச ஜெபம் வைக்கிறோம். உபவாச ஜெபத்தில் வளர்மதியும் எங்கள் தங்கம்மாவும் ஒரு நாள் கூட விடலை. நான் கூட விட்டுட்டேன், பாஸ்டமா விட்டுட்டாங்க. எதற்கு? கர்த்தர் கிரியை செய்யும்படி. அப்படி நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு கேரளுக்கு போகும்போது தான் உங்கள் முகத்தில் சுருக்கே இல்லாமல் இருந்துச்சு. எல்லார் வீட்டில் என்னது, அதில் இந்த கோவிட்டில் கேரளுக்கு போனோம் பாருங்க, நாங்கள் 4-5 பேர். என்னடா செய்வாங்கன்னு பார்த்தா அவ்வளோ பேரும் அவ்வளோ மகிழ்ச்சி. நம்ம மக்கள் கொடுக்கிறவர்கள் ஒரு நாளும் தோற்று போக மாட்டார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபிக்கிறவனாய் மாற. ஜெபத்துக்கு டைமே இல்லைன்னா உங்க வாழ்க்கையில உயர்வுக்கு டைமே கிடையாது, சான்ஸே கிடையாது, சான்ஸே கிடையாது. யுத்தம் பண்ணுங்கள். ஆமென். டைம் போய்கிட்டு இருக்கோம். ஆமென். ஆனாலும் இன்னும் 3 பாயிண்ட் முடிக்க மாட்டேன். 12:09 ஓகே, 12:30 முடிச்சிடலாம். என்ன ஒரு சத்தம் கூட ஆமேன்னு ஒன்று கூட சொல்ல மாட்டேன். அப்படியே வம்மா வைக்குது நம்ம மேல. ஆமாம். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். அல்லேலூயா. ஆமென். யாரா அல்லேலூயா சொன்னது? ஓகே, சரி. நமக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ஆளாவது இருக்கானே. சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்த பாயிண்ட் போயிடுறேன்னா. ஆமென். வேத வசனம் ஆகிய நட்சத்திரம் வாசிங்க. 2 பேதுரு 1:19. ஆமென். வேகமாய் வாசிங்க. பொழுது விடிந்து விடிவள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளிலே பிரகாசிக்கிற அந்த வசனத்தை கவனித்தால் நலமாயிருக்கும். எப்படி? பொழுது விடிந்து
விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும். அப்போ விடிவெள்ளி நட்சத்திரம் எங்க உதிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? வசனத்தை வாசிக்கணும். அல்லேலூயா. வசனத்தை மட்டும் வாசித்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்திக்கிட்டே போய்வார். தானியேலை அந்நிய தேசத்தில் கர்த்தர் உயர்த்தினதுக்கு காரணம் அவன் ஜெபிக்கிறவனும் தியானிக்கிறவனுமாயிருந்தார். பொழுது விடிந்து, ஆமென், விடிவெள்ளி உங்கள் இருதயத்தில் என்ன செய்யணும்? உதிக்கும் அளவும். அப்போ உங்க இருதயத்தில் இருக்கிற இருள் மாறணும்னா என்ன செய்யணும்? விடிவெள்ளி என்ன செய்யணும்? கர்த்தர் லைட் அடிப்பாருங்க. கர்த்தர் இப்போ நீங்க பைபிளை வாசிட்டே இருக்கிறீங்க, டக்குனி கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கொடுப்பாரு. அதுக்கு பேர் தான் ரேமா வார்த்தை. அல்லேலூயா. நான் சில நேரம் சில போதகர்களுக்கு இந்த கூகுள் மீட்ல டெய்லி ஏதாவது சொல்லணும். சில நேரம் கர்த்தர் இந்த வசனத்தை சொல்லும்படி லைட் அடிப்பாரு. அதை சொன்னோம்னா அந்த அளவுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா பொழுது விடிந்து என்னது உதிக்கணும்? அப்ப நட்சத்திரம் உங்களுடைய உள்ளத்தில் உதிக்க வேண்டுமானால் வேத வசனத்தை வாசியுங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இது எத்தனை பாயிண்ட் சொன்னேன்? 5 6 5. ஒரே ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். இப்போ இது எச்சரிப்பு. இவ்வளவு நமக்கும் நாமும் நட்சத்திரமும். இப்போ ஒரு நட்சத்திரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த நட்சத்திரம் மாதிரி நீங்க இருந்துடாதீங்க. ஆனால் அந்த 5 பாயிண்ட்ல சொன்ன நட்சத்திரம் மாதிரி என்ன செய்யணும்? நீங்க எல்லாரும் இருக்கணும். ஆனால் இப்போ அந்த 6வது பாயிண்ட்ல சொல்ற நட்சத்திரம் மாதிரி என்ன செய்யக்கூடாது? அதுக்கு பேரு மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரம். சொல்லுங்க, என்ன நட்சத்திரம்? பாருங்க, தேவன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ட்ராக் வச்சிருக்கிறார். நீ இந்த வழியில தான் போகணும், நீ இந்த வழியில தான் போகணும். அல்லேலூயா. ஆனா சில நட்சத்திரங்கள் என்ன ஆகுது தெரியுமா? வாசிங்க யூதா 1:13. நான் முடிக்கிறேன். யூதா 1:13. நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற. ரொம்ப கஷ்டங்க அது. தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சபையை கொடுக்கிறாரு, ஒரு ஊழியத்தை கொடுக்கிறாரு, ஒரு அப்பா அம்மாவை கொடுக்கிறாரு, பிரதர் அண்ட் சிஸ்டரை கொடுக்கிறாரு. அந்த குடும்பத்தை வைத்து நம்மளை நடத்துகிறார். ஆனால் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள் அது என்ன ஆகும் அப்படின்னா எரிஞ்சு விழுந்துரும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கள்ள உபதேசங்கள் ரொம்ப வந்திருக்கு. ஆமென். எங்க திரும்பினாலும் கள்ள உபதேசங்கள். தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம மார்க்கத்தில் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற வழியில நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும். நம்ம எப்படிப்பட்ட நட்சத்திரமா மாறிடக்கூடாது. மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரம் எங்க போனே தெரியல, அப்படியே போய்கிட்டே இருக்கும் பாருங்க. கடைசியில் எங்கேயோ போய் விழுந்துடாது. நிறைய நட்சத்திரங்கள் விழுந்து கிடக்கு. புவி ஈர்ப்பு விசை இல்லாததுனால அது கீழே இன்னும் வரல. புவி ஈர்ப்பு விசை இருந்துச்சுன்னா அவ்வளோ நட்சத்திரமும் எங்கே தான் விழும்? நம்ம மேலே விழும். அது என்ன நட்சத்திரம்? ஆமாம், அலையிறது. ஒரு இடத்துல ஒழுங்காக இருக்கிறது, அப்படியே அலைஞ்சிக்கிட்டே வாழ்வாங்க. இதை பற்றி பேச எனக்கு இப்போ டைம் இல்லை. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருங்கள். கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். தானியேல் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இப்போ ஆண்டவர் உங்களை ஒரு பிரகாசிக்கும் நட்சத்திரமாய் மாற்ற விரும்புகிறார். அந்த ஞாபகத்துக்கு தான் நம்ம இப்படி நட்சத்திரத்தை தொங்க விடுறோம். இதில் வேற எந்த உள்ளடி வேலையும் கிடையாது. இந்த நட்சத்திரம் இப்போ இத்தனை பாயிண்ட் சொன்னேன். தேவனும் நட்சத்திரமும் நாமும்
ஆமாம், இது ஒரு அழகுக்கு தான் தொங்க விட்டுருக்கமே ஒழிய, உங்களுக்கு பிடிக்கலைன்னா கலத்தி போட்டுருங்க. அதுக்காக போடுறவனை குற்றம் சொல்லாதீங்க. நான் எப்பவும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இத்தனை வருஷமாக இருந்திருக்கிறேன். இப்போ போன வாரமும் இந்த வாரமும் தான் கலரையே மாற்றிருக்கிறேன். கலரை மாற்றணுன்னா கர்த்தர் என்னை விட்டு போயிட்டாருன்னு நினைக்காதீங்க. அது என்னுடைய சரீரத்துக்கு தகுந்த. எனக்கு இப்போ கிறிஸ்துமஸுக்கு எனக்கு நல்ல இப்போ 2 பேர் ட்ரெஸ் எடுத்தாங்க. எல்லாம் காஸ்ட்லி ட்ரெஸ்ஸு. நான் இதுவரை அப்படி எடுத்ததே இல்லை. நான் எப்போவுமே 500, 600 இல்லாட்டி 200 ஏதோ ஒன்று எடுத்து போட்டுக்கிறோம். ஆனால் 2 பிலீவர் எனக்கும் பாஸ்டமாக ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் அது ரொம்ப காஸ்ட்லி. அது அருமையானவர்களே, இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, மனுஷன் போடுற ட்ரெஸ்ஸுலையோ ஏதோ ஒரு செலிப்ரேஷன்லையோ எதையோ ஒன்று புகுத்தரக்கூடாது. ஆமென். அவனுடைய மன ஐயங்களை குற்றமாக எண்ணாதிருங்கள். நானே சொல்லுவேன், நான் ஒவ்வொரு சர்வீஸ்லையும் ஒரு போதகர் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் இப்போ எனக்கு சூழ்நிலை, இப்போ இனி நான் ஒயிட் எடுத்து இனி தைக்க கொடுக்கணும். சஃபாரி தைக்க கொடுத்து தான் அடுத்த மாதத்துலேருந்து போடணும். அதுவரை நான் இப்போ எதை தான் போட வேண்டியது இருக்குது? இந்த மாதிரி சஃபாரியை தான் போட வேண்டியது இருக்குது. இது உங்களுக்கு எதுவும் இடரெல்லாம் இருக்கா? என்ன இவர் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருந்துட்டு இப்போ இப்படி மாறிட்டாரு எங்க நினைக்காதீங்க. இந்த மாதிரி தான். நாகர்கோவில் பக்கம்னா மீசை வச்சிருக்க ஒரு பாஸ்டே கிடையாதுப்பாங்க. இஃப் யூ ரிமூவ் யுவர் மீசை யூ ஆர் பாஸ்டர் அப்படிமா. மீசை இல்லாமல் இருக்கணும் பாஸ்டர்னா. முடியை ஒட்டி வெட்டி இருக்கணும். ஓகே, அது அவங்கவுங்க பிரியம். இதில் போய் உபதேசத்தை கொண்டு வரக்கூடாது. சம்படி வியர் ஜுவல்லரி. சிலர் ஜுவல்லரியே வச்சுருக்காங்க, சிலர் சிம்பிளாக வியர் பண்ணுறாங்க, சிலர் எல்லாத்தையும் கலைச்சிட்டு இருக்கு. இது அவங்கவுங்க மனச்சாட்சியை பொறுத்து. இதுக்கு டாக்டரினே கிடையாது. சிலர் ஸ்டார் போடுறான், சிலர் ஸ்டாரே போட மாட்டாங்க. இதுக்கு ஒரு டாக்டரினை கொண்டு வராதீங்க. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆனால் ஒன்று, நாமும் ஒரு நட்சத்திரத்தை போல பிரகாசிக்க வேண்டும். ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஆமென். நன்றி அப்பா, என்னையும் ஒரு நட்சத்திரமாய் மாற்றும். விடிவெள்ளி நட்சத்திரமே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு சொன்னார், நான் தாவீதின் வேரும்